ஸ்ரீயபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் திரேதாயுகத்தில் பதித பாவனாக ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணின சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி சத்குரு நாரதருடைய உபதேசத்தினால ராமாயணமாக பண்ணி ராமனுடைய குழந்தைகளான குசலவர்களுக்கு உபதேசம் பண்ண ராமபிரான் நைமிசாரண்யத்தில் அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணுற சமயத்தில் அந்த குசலவர்கள் அந்த ராமாயணத்தை சொல்ல ராமனே கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது ராமாயணத்தினுடைய விசேஷம். ராமனுக்கு கல்யாணம் நடந்தது சொல்லப்பட்டது. ராமனுக்கு கல்யாணம் நடக்கும்போது 12 வயசு, சீதைக்கு 6 வயசு. ராமனுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் ஞாபகம் இருக்குமா இருக்காதானே சொல்ல முடியாது. பொதுவாகவே சின்ன வயசில் நடந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறத நீ அப்போ எப்படி தெரியுமா இருப்ப, துருன்னு இருப்ப, ஒரு நிமிஷம் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுங்கம்மா. நம்ம விஷயத்தை இன்னொருத்தர சொல்லி நாம் கேட்கறதுக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னா பகவானுடைய விஷயத்தை சொன்னால் சந்தோஷமாக இருக்காத? பகவானே ரொம்ப சந்தோஷப்பட்டார். குசலவர்கள் கல்யாணம் மங்களமாக நடந்து 4 பேருக்கும் அப்படி மண்டபம், அதில் பகவான் சீதை, லக்ஷ்மண சுவாமி, ஊர்மிள, மாண்டவி, பரதன், ஸ்ருதகீர்த்தி, சத்ருகுணன்னு தம்பதிகள் இருக்கிறத பார்த்த உடனே பொதுவாக கல்யாணம்ங்கிறது 5 அங்கங்கள் உடையது. வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரமணம் பாணி பீடனம். பொண்ணு கேட்கறது, வரப்பிரேஷனம்னு பேர். அது இந்த 2 பக்கத்து பிரவணத்தை சொல்லி அந்த பொண்ணை கேட்பாள். இன்ன கோத்திரத்தில் பிறந்த பையனுக்கு இன்ன கோத்திரத்தில் பிறந்த பொண்ணை கொடு அப்படின்னு கேட்பாள். அது ரொம்ப முக்கியம். அது அப்போதான் முதல்ல அதுவே புரியும். அதெல்லாமே இப்போ விசாரிக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்த்துடுறோம். அங்கே போய் 2 வாத்தியார் ஒரே பிரவரத்தை சொல்கிறார். என்ன பண்ணுறதுன்னே புரியல வாத்தியாருக்கு. எங்கிட்டயே கேட்டார், மேலத்தை அழுத்தி அடிக்க சொல்லுங்கன்னு. வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கௌசிக கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம் சகோத்திரம். பார்க்கறதுக்கு வேறு கோத்திரம் மாதிரி தோணும். அது சாஸ்திரங்களில் ஜாதகத்துக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. நட்சத்திரமும் பார்க்கவே வேண்டாம். சீத நட்சத்திரத்திலேருந்து ராமர் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? 5வது நட்சத்திரம். 5, 3, 7 எல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. ஏன்னா 10 பொருத்தம்னு நாம் பார்க்கறதெல்லாம் சந்திரன் அடிப்படையாக வச்சு ஏக நட்சத்திரமாக பண்ணலாம்னு 9 நட்சத்திரத்தை எடுக்கிறார் ரிஷிகள். அப்போ 10 பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட வராது. அதனால் அதுக்கெல்லாம் விஷயமே கிடையாது. நல்ல குடும்பமாக இருக்கணும், நல்ல கோத்திரம், ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும். ஜாதகத்தில் ஆயுர்பாவம், குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும் அவசியம். அதே சமயம் இந்த பொருத்தம்ங்கிறது அதுவே வெறும் ஒரு சின்ன விஷயம்தான். அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணம் நின்று போயிடுறது. அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நல்ல குடும்பமாக இருந்து நல்ல ஜாதகமாக இருந்தால் பண்ணலாம். அஞ்சு பேருக்கும் 4 பேருக்கும் விவாகம் நடந்து ஜனகன் ஆசீர்வாதம். அது 5 சொன்னேன். வாக்தானம், பிரதானம், இந்த பொண்ணை தரையேன்னு சொல்றது, வரணம், அந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது, பாணி பீடனம், பாணி கிரகணம் பண்றது, சப்தபதி. இந்த 5 தான் கல்யாணம். இது எல்லாருக்கும் பொது. பாரத தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் பொது. ஸ்ரீமங்கல்ய தாரணம் சம்பிரதாயம், பாணிகிரகணம் மந்திரவத்தா சாஸ்திரம். ஸ்ரீமங்கல்ய தாரணத்துக்கு ஸ்லோகம்தான். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாங்கிறதுலாம் ஸ்லோகம்தான். பாணிகிரகணம் இருக்கு பாருங்க. இப்போ அவ்வளோ தூரம் வேண்டாம். இவருன்னு இப்படி சொல்றார் தீட்சிதர்னு. பத்திரிகை அடிக்கிறத இந்த முகூர்த்தத்தில் பாணிகிரகணம் செய்து கொள்வதாயின்னு அடிக்கிறோமா, இல்லை ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்ணுறதான அடிக்கிறோமா? அதான பண்ணுறோம் நாம. இன்னி பெருந்தோம்
பொன்னாத்து பத்திரிக்கையா பிள்ளையாத்து பத்திரிக்கையான்னு பார்த்தா தெரியும். கஞ்சம் அதில் ஒன்றா பண்ணிவிடுறான், என்னென்ன புரியாது படிக்கும். அந்த காலத்தில் பொன்னாத்து பத்திரிக்கைன்னா கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் அப்படின்னு இருக்கும். அதில் பிள்ளையாத்து பத்திரிகையாக இருந்தால் பாணிகிரகணம் செய்து கொடு. பத்திரிகையை பார்த்தாலே இது பிள்ளையா பொண்ணான்னு தெரிஞ்சு போயிடும். அதுதான் பிரதானம். அது அவளுக்கு அதுதான் கல்யாணம். கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது தான் அவளுக்கு கல்யாணம். பாணிகிரகணம் செய்வது தான் பிள்ளையாத்துக்கு கல்யாணம். ஸ்ரீமங்கல் நிதாரணம் உண்டு. இதுல இன்னும் புதுசா வேற கலப்பி விடுறா. ஸ்ரீமங்கல் நிதாரணங்கள்லாம் கிடையாது, பின்னாடி வந்தது. இப்ப நார்த் இந்தியாவையோ அல்லது இன்னும் சில இடங்கள்லையோ ஸ்ரீமங்கல் நிதாரணமே கிடையாதுன்னா நார்த் இந்தியாவில் உள்ள பிரச்சனையே விட்டுருவோம். ஏன்னா அந்த இஸ்லாமிய படையெடுக்கும் போது ரொம்ப பாதிக்கப்பட்டது நார்த் இந்தியா தான். அதனால அவருடைய லைஃப் ஸ்டைலில் ஏகப்பட்ட மாற்றம் இருக்கு. அவள் பெண்கள் எல்லாம் அபகரிக்கிறதே அவள் அந்த கழுத்தில் திருமங்கல்யம் இருக்கான்னு தான் பார்ப்பான். கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தால் சர்வநாசம் பண்ணிடுவான். குறி வச்சே போதேந்திரால் சரித்திரத்திலேயே வரும் அது. அதனால அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். இந்த ஸ்ரீமங்கல் நிதாரணம்ங்கிறது எல்லாருக்கும் பொது, எல்லா காலத்திலையும் உள்ளதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். லலிதா சாஸ்திரநாமத்தில் ஒரு அர்ச்சனை, காமேசபத்த மாங்கல்ய சூத்திரசோபித கந்தராயி நமஹா அப்படின்னு சொல்றோம். அங்க என்ன என்ன அங்க என்ன இருக்கு? அங்க வார்த்தை பரமேஸ்வரன் காமேசபத்த மாங்கல்ய சூத்திரம். கவனிச்சு கேட்கணும். மங்கள சூத்திரம் அது. அங்க திருமங்கல்யம் முக்கியம் இல்லை, அதில் மஞ்சளை கூட கட்டிக்கலாம். எத்தனையோ சம்பிரதாயத்தில் மாறும் அது. அந்த கயறு தான் முக்கியம், சூத்திரம் தான் முக்கியம். ரொம்ப பேருக்கு அதுவே தெரியல. திருமங்கல்யம் எத்தனை நூற்றுக்கணக்கான திருமங்கல்யம் இருக்கு. நார்த் இந்தியா போனால் ஒரு பொட்டு தான் திருமங்கல்யம்ங்கிறது. இஞ்சியை பெரட்டி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு இது எம்எல்ஏ தலைமையை வரணுமா நிமித்தி வரணுமா, எத்தனை குளறுபடி நம்ம பக்கத்தில். அங்கெல்லாம் அதெல்லாம் விஷயம் இல்லை, அந்த கயர் தான் முக்கியம். அதனால கயர் இல்லாமல் இருக்கவே கூடாது. இந்த 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 மகிமையை சொல்லணும், குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். நாம யதோக்தமா விவாகமாச்சு. யதோக்தேன ததா சக்ருஹு விவாகம் விதி பூர்வகம். வசிஷ்டர் தான் பண்ணி வைக்கிறார். குழந்தைகளை பார்த்து ஆசீர்வாதம் பண்றதே ஜனகன் சொன்னான். எப்படி தெரியுமா இருக்கணும்னா, சர்வே பவந்த சௌமியாச்ச சர்வே சுச்சரிதவ்ரதாக. எப்போதுமே இன்முகத்தோட இருக்கணும். ஏன்னா மாப்பிள்ளை என்ன இப்ப விட்டுருவோம். ஏன்னா ஒரு காலத்துல நடக்கிறத வச்சு நாம பேசக்கூடாது. தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் விரைச்சிக்கணும். அந்த மாதிரி பாடா படுத்தி எடுத்திருக்கான். அப்படிலாம் மூஞ்சியை தூக்கி வச்சிருந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் சிரமப்படுத்தக்கூடாது. சர்வே பவந்த சௌமியாச்ச, எப்போதும் சுமுகமா இருக்கணும், ஸ்நேகபாவத்தோட இருக்கணும். சர்வே சுச்சரிதவ்ரதாக. பெண்ணை பெற்ற அப்பா இல்லையா, இந்த மாப்பிள்ளைட்ட அவன் எதை எதிர்பார்ப்பான்னா தன் பெண்ணை தாண்டி அந்த பிரியம் வெளியில போகக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பான். அந்த நன்னடத்தை இருக்கணும். அதையும் தாண்டி பத்னிஹி சந்து காகுஸ்தாக, மனைவியை எப்போதும் காப்பாற்றுறவனா ரட்சிக்கிறவனா இருக்கணும். அக்னிசாட்சியா நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிருக்கிற கல்யாணத்துல ஏது டைவர்ஸ், ஏது இடம்? அதுக்கு சத்தியம் பண்ணினா அப்ப அந்த சத்தியமே பிராடா பொய்யா? பேசி உட்கார்ந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உண்டா? இதுல யார் பிரச்சனையோ அவ ஒதுங்கினா அவளுக்குள்ள சுமுகம் வந்துடும். அந்த காலத்துலலாம் எத்தனையோ தாண்டி சகிச்சுண்டு 5-6 குழந்தை பிறந்தப்புறம் மாறின மாமா எல்லாம் இல்லையா? எத்தனை பேர் அவ்வளோ சகிச்சுப்பால் அப்புறம் வாழ்க்கை மாறும். இந்த காலத்துல பாருங்க, முதல்ல 4-5 வருஷம் பிரியமா இருந்தது, அப்புறம் விட்டேத்தியா இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காளே. அது உண்மையான பிரியம் அது. அதனால வாழ்க்கை ஒரு வச்சுக்கோங்க. சில பேர் ஜாதகம் காமிக்கிறத ஜோசியத்தை கேட்பான். இது மாதிரி கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னா இந்த பொண்ணால தானே அந்த பொண்ணால தானே இந்த பையனால தானே, அப்படியே கிடையாது. உன் ஜாதக ரீதியா பிரச்சனைன்னா எந்த பொண்ணு வந்தாலும் பிரச்சனை தான். அது இந்த பொண்ணு தானே கிடையாது. அதை நீ சரி எப்படி சரி பண்ணிக்கணும்னு தான் கேட்கணும். இந்த பொண்ணு இல்லை வேற பொண்ணு இருந்தா சரியா வருமானா அது எப்படி சரியா வரும்? இந்த விஜயதாசர்னு ஒருத்தர், கன்னட பக்தர்கள், பரம ஏழை. அக்ரஹாரத்துல ஒவ்வொருத்தராத்துக்கு தண்ணி அரைச்சி கொடுத்து, சந்தனம் அரைச்சி கொடுத்து, பூ பிரிச்சு கொடுத்து
அவள் கொடுக்குற பழையதை வாங்கின்னு வந்து அம்மாட்ட கொடுத்து நித்திய சாப்பாடு, இதுதான் அவளுக்கு ஜீவன். பக்கத்து ஊரில் கல்யாணம் நடக்கிறது. அந்த காலத்துலலாம் 4 நாள் 5 நாள் கல்யாணம் இருந்தால், இப்போ வயசானவாளாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன், நமக்கு அந்த அனுபவம் உண்டுங்கிறதுனால. அக்ராரம் முழுக்க திண்ணையில கங்காளிகள் உட்காந்துருப்பா, பார்த்துருக்கல, வரிசையாக உட்காந்துருப்பா. வேளா வேலைக்கு வந்து சாப்பிட்டு போவான். வேளா வேலைக்கு வந்து கரெக்டாக சாப்பிடுவான். 100 பேர் 200 பேர் 300 பேர் தெரு தெருவாக வந்து சாப்பிடுவான். நீ வராதேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் இன்விடேஷன்லாம் இருந்தால் தானே, அப்படிலாம் கிடையாது. ஊரே சாப்பிடும், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவான். இது நம்மளோட ஒரு தர்மம். அது மாதிரி போய் சாப்பிட்டு வரலான்னு போனால் அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. அந்த பந்தியில் போய்க்கோ, இந்த பந்திக்கு போய் இது வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தண்ணி சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன, இவர் சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு தீர்ந்து படுத்துன்னுட்டான். அப்போ விஜயதாசர் நினைக்கிறார், நம்ம மாத்திர சாப்பாடு கிடைக்கலன்னா அங்கே இல்லை, இங்க சாப்பாடு கிடைக்கலன்னா இல்லாம இல்லை, எல்லாம் இருக்கு, நமக்கு கிடைக்கல. அப்ப இந்த கிடைக்காதனங்கிறது நம்ம யோகம். இதை நாம் சரி பண்ணிக்காத பிறகு எங்க போனாலும் கிடைக்காது. அதனால கிளம்பி காசிக்கு போனார். கங்கையில ஸ்நானம் பண்ணி சஹஸ்ராவர்த்தி பண்ணி பாபங்களை போக்கிட்டு பகவான நாரதரை சாட்சா்காரம் பண்ணி புரந்தரதாசரை சாட்சா்காரம் பண்ணி பெரிய பக்தனாகி பின்னாடி வந்து அஷ்டதாசர்கள்ல அவரும் உத்தராயிட்டார். கன்னட பக்தர்கள்ல சதா என்ன ஹிருதயದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋ ஸ்ரீஹரியே சதா. இதெல்லாம் கனகதாசரோட கீர்த்தனை, விஜயதாசரோட கீர்த்தனை. அப்பேற்பட்ட ஒரு பக்தர். நம்ம பாவத்தை நாம போக்கிக்காம நம்ம வாழ்க்கை சரியாகாது. அதனால இன்னொருத்தர குறை சொல்றதையே விட்டுடணும். ஸ்ரீ சூக்தம் இருக்கு, அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. இப்போ தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம்னு அம்பாளை விடாம தரிசனம் பண்ணினா கணவன் மனைவிக்குள்ள உள்ள ப்ராப்ளம் சரியா போயிடும். அம்பாளை பூஜை பண்ணா சரியா போயிடும். அதனாலதான் ருக்மணியை பூஜை பண்ணிட்டு கிளம்புறாள்னு இருக்கு பாகவதத்துல. அம்பாளை பூஜை பண்ணிட்டு தான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறாள்னு இருக்கு. எப்போதும் நன்னடத்தையோடு இருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், பத்னியை காப்பாற்றணும், இப்படிலாம் சொல்லி மறுநாள் தினம் அங்கேருந்து கிளம்பி சேஷஹோமத்துக்கு பிள்ளையாத்துக்கு வரா. பிரவிஷ்ய ஹோமம்னு பண்ணுவா. அந்த பொண்ணை அழிச்சுன்னு வந்து ஆத்துக்குள்ள வரத்துக்கு தான் கிரகப்பிரவேசம்னு பேர். ரொம்ப பேருக்கு கிரகப்பிரவேசம்னா என்னன்னு தெரியாது. இப்ப ஊருக்கு ஊடு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டுறோம். அந்த காலத்துல அக்ரஹாரத்துல தான் நம்ம வாழ்ந்தது. எல்லாருக்கும் சோர்ஸ் இன்கம் ஒரே இடத்துல இருந்து தான், அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான். அதனால வீட்டெல்லாம் பெருசா மாற்ற மாட்டா. இந்த மாதிரிலாம் இடிச்சு இடிச்சு கட்டுறா பத்திலாம், அந்த மாதிரிலாம் காசை வேஸ்ட் பண்ணவே மாட்டா. அப்ப கிரகப்பிரவேசம்னா என்ன, அந்த பொண்ணு உள்ள வர்றதுக்கு தான் கிரகப்பிரவேசம்னு பேர். இதுல அப்புறம் மாறினத்தினாலதான் 2 வகையா சொல்ல ஆரம்பிச்சால், வது கிரகப்பிரவேசமா நூத்தன கிரகப்பிரவேசமா. கிரகப்பிரவேசம்ங்கிற வார்த்தை ஒண்ணுதான், அது கல்யாணம் ஆகி வரதா புது வீடா அப்படின்னு. 2க்கு மந்திரமே மாறும். ஆமா, இதுக்கு வேற மந்திரம், அதுக்கு வேற மந்திரம். விவரம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். கல்யாண மந்திரத்தை தான் எல்லாரும் சொல்லி வைப்பாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரும் பெரும்பாலான வாத்தியார் கவனிச்செல்லாம் கல்யாண மந்திரத்து தான். ரொம்ப சாஸ்திரம் தெரிஞ்சவா தான் புதுசா கட்டின வீட்டுக்கு என்ன மந்திரம்னு தெரிஞ்சு அதை பண்ணி வைப்பாள். உபாசன அக்னியோட பண்ணணும், அதில் வாஸ்து ஹோமம் தான் பண்ணணும். வேற ஒன்றும் பெருசா ஹோமங்கள்லாம் கிடையாது. கிரகப்பிரவேசத்துக்கு பாலை காய்ச்சறது தான் விஷயம். அந்த நெல்லை கொட்டி அது மேலே தேங்காயை வச்சு அதை தொட்டுன்னு மந்திரம் சொல்லணும் 2 பேருன்னு, இப்படிலாம் இருக்கு. அது பிள்ளையாத்துல தான் பண்ணணும். அதனால கல்யாணம் ஆன அன்னைக்கோ அல்லது மறுநாளைக்கோ கிளம்பி வந்துருவா. வந்து அதுலேருந்து 4 நாள் கணக்கு. கல்யாணம் 4 நாள் இல்லை, இந்த பிரவிசியோமம் பண்ணத்திலேருந்து 4 நாள் கணக்கு. தஞ்சதுர்த்தியாம் அபரராத்திரே உத்தாய அப்படின்னு சூத்திரமங்க. தம்னா எதுனாலும் பிரவேசத்துல இருந்தான் 4 நாள். அதனால கிளம்புறான் ஜனகன். விடை பெற்று கொண்டு கிளம்பி வர வழியில சில அபசகுணங்கள் ஏற்படுறது, சில சுபசகுணங்கள் ஏற்படுறது. வசிஷ்டத்தை கேட்கிறான், ஏதோ ஆபத்து வருது, ஆனா நல்லதா முடியும்னு தோன்றதுன்னா பரசுராமர் வந்துட்டான். பரசுராமரை பார்த்தா எல்லாரும் நடுங்கிறான். ஏன்னா அப்படி ஒரு
ஒரு கொடூரமா காரியங்களை பண்ணினவர் அவர். ராமர்க்கு வந்தார், ரேரே சத்ரகுலாதமா, பிராமணன்கிறதுனால நமஸ்காரம் பண்ணினான் பகவான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னமோ வில்லெல்லாம் முடிச்சியாவே, இன்னும் பெரிய க்ஷத்ரியனா நீ, க்ஷத்ரிய குலத்திலேயே மட்டமானவன்டா நீன்னா. ஏன்னா க்ஷத்ரியர்களை கண்டா அவருக்கு பிடிக்காது. அதனால எத்தனையோ க்ஷத்ரியர்களை கொண்டு அந்த பரசு இருக்கு பாருங்க, கோடாலி, அதை அலம்பின இடம் தான் குருக்ஷேத்திரம். பரசுராமனால ஏற்படுத்தப்பட்ட க்ஷேத்திரம் தான் அது. நீ க்ஷத்ரியர்கள்ல மட்டமானவன். அதுக்கு பகவான் சொன்னார், நான் மட்டமான க்ஷத்ரியனா இருந்துட்டு போறேன், நீங்க உத்தமமான பிராமணன்னு கையில ஆயுதத்தை வச்சிருக்கிறதுலேருந்தே தெரியாது. இப்படி பூஜை பண்ற பஞ்சகச்சத்தோட பாராயணம் பண்ணி புஸ்தகம் முதல்ல என்ன உட்கார்ந்தேன்னா நீங்க பிராமணன்னு சொல்லலாம். இதே வடகுடியில பார்த்தேன்னா முண்டாசை கட்டின்னு மூலகச்சத்தை கட்டின்னு வயல்ல மம்முட்டியோட நின்று எப்படி பிராமணன்னு சொல்ல முடியும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீங்க கையில ஆயுதத்தை வச்சிருக்கிறதுல இருந்தே பிரம்மண்யம் அஸ்திரே நத்தே, உங்களை உயர்ந்த பிராமணன்னு தெரியாது. அதுக்கு அவர் சொன்னார், என்ன முதுகு சொரிஞ்சுக்க பூனல் போட்டுண்ட பிராமணன் நினைச்சியாடா? சத்திரியர்களையே நிர்மூலமா பண்ணினவன் 21 தலைமுறை. அதுக்கு அவன் சொன்னார், சத்திரியர்களே இல்லாம இந்த பூமியை பண்ணினவன் நிச்சத்ரி தரணீகிருதா நனுமயா. நீங்க பிராமணன்னு தான் நினைச்சிருந்த, நீங்க சத்தியம் பேசுறவர்னு இப்பதான் தெரியறது. சத்திரியர்களே இல்லாத பண்ணிட்டேன் இந்த பூமியிலன்னு சொன்னா அப்ப நான் யாருன்னு கேட்டார் பகவான். ஓஹம் பவான் சத்யவாக்கு நாரி நிர்கிருணத்தாட்டகாந்த்வமவதி. கோபக்காரன் இருக்கான் பாருங்க, ஒரு சப்ஜெக்ட்ல பேச தெரியாது, மாத்தி மாத்தி பேசுவான். சண்டை நடக்கிறதவே பார்த்தா தெரியும். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நாம பதில் சொன்னா அதுக்கு தானே பதில் சொல்லணும், அதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். அது மாதிரி நீ தயையே இல்லாதவன், இரக்கமே இல்லாதவன். எப்படி ஒரு தாட்டகைய போய் கொல்லுவாளா? யாராவது பொம்மநாட்டிகிட்ட போய் வீரத்தை காமிப்பாளா? அதுக்கு ராமர் சொன்னார், எங்க அம்மா இல்லையே தாடகைன்னா, மதானமே தாட்டகா. ஏன்னா பரசுராமர் அம்மாவை கொண்டவர். அதனால தாடகைட்ட போய் உன் வீரத்தை காமிக்கலாமா, அவளை போய் கொல்லலாமான்னாலும் எங்க அம்மா இல்லையே தாடகைன்னா. நீ சிவதனுஷ முடிச்சியே அது விரிசல் வந்தது. எங்கிட்ட இருக்கு பாரு விஷ்ணு தனுசு. இதை நீ உண்மையானவனா இருந்தா, பலசாலியா இருந்தா, பராக்கிரமசாலியா இருந்தா இதை ஆரோபணம் பண்ணி காமி அப்படின்னு சொல்ல பண்ணிட்டா. பண்ணுனால் எடுத்து பகவான் பண்ணின உடனே சர்வம் ராமார்ப்பணம் பண்ணிவிட்டார். தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிச்ச அத்தனை தபசு மந்திரங்கள் அஸ்திர சஸ்திரங்கள் இது என்னன்னா ஒண்ணுல ஒண்ணு சேர்றா மாதிரி. இந்த கங்கைய பத்ரிகேதார்லேருந்து பார்த்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். ஒரு நதியா தான் கல்லும், அது சப்த தார. பரமேஸ்வரன் தலையிலேருந்து 7 கிளையா கிளம்புற. இதுவே நந்த பிரயாகு, குப்த பிரயாகு, ருத்ர பிரயாகு, தேவ பிரயாகு, பிரயாகராஜ் இத்தனை தாண்டி வரும். இந்த கங்கைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லிப்படுறேன். நம்ம ஊர்ல எல்லாம் காவிரி வந்தேன்னா அங்கேருந்து வரத்தே காவிரி நதியும் தேரும், திருச்சி தாண்டின உடனே காவிரி அப்படியே பிரிஞ்சிடும் மொத்தமா. கங்கை பிரியவே பிரியாது, எல்லாம் கங்கையில சேரும், கங்கையிலேருந்து ஒரு நதி பிரியாது. இது கங்கைக்குள்ள ஸ்பெஷல். இத்தனை நதி சேர்ந்ததுக்கு அப்புறம் கங்கை பெருசாயிடும். அது மாதிரி ராமாவதாரத்துல இன்னொரு அவதாரம் யமுனையும் கங்கையும் சேர்ற மாதிரி. ராவணன்னா சாதாரண ஆள் இல்லையே, அவனை கொல்றதுக்கு எத்தனை தபஸ் வேணும். ஒரு அவதாரம் பண்ணி அத்தனை தபஸை சம்பாதிச்சுட்டு அதெல்லாம் கொண்டு இன்னொரு அவதாரத்துல மெர்ஜ் பண்ணிடுறாரு. அவர் 2 கம்பெனி ஒன்றா பண்ற மாதிரி சேர்ல உடனே ஏறிப்பட்டு ஓஹாய். அது மாதிரி பகவானோட கொண்டு சேர்க்கிறார். அவர் கொடுத்துட்டு போயிட்டார். பகவான் அந்த வில்ல எல்லாம் அவதாரம்னு காண்பிச்ச இடங்கள் இவ எல்லாமே மயக்கத்துல இருக்கா. பரசுராமரை பார்த்த உடனே பயம் வந்துடுது, மயக்கம் வந்துடுது பாதி பேருக்கு. தசரதன் முக்கியமா மயங்கி போயிட்டான். ராமர் அந்த வில்ல வாங்கிட்டு இப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் ராஜ பார்த்து வர சினிமாலெல்லாம் யாரங்கே அப்படின்னு ஒன்னே ஒருத்த ஓடி வருவான்.
அது மாதிரி இங்க யாரங்கேன்னு பகவான் கேட்கல, அப்படி திரும்பி அடுத்த க்ஷணம் வருண பகவான் கை நீட்டார். இதை பகவான் காண்பிக்கிறதுக்காக இந்த தனுஷை கொண்டு போய் அகஸ்திய ஆசிரமத்துல கொடுத்துட்டாள். பகவான் கொடுத்துட்டாள். எல்லாரும் முடிச்சு விட்டால் என்ன நடந்து வந்தார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார்னு சொல்லிட்டார். வீட்டுக்கு வந்தா கல்யாணத்துக்கு வந்த தாய் மாமனான யுதாஜித்து பரதனையும் சத்ருகுணனையும் அழைச்சிட்டு போயிட்டான். கேகே தேசத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன், அப்பா அழைச்சிட்டு வர சொன்னா குழந்தைகள் என்ன ஒரு அக்கேஷனுக்கு. இப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் உண்டு, சித்தபாவத்துக்கு போறேன் பெரியபாவத்துக்கு போறேன்னு மெட்ராஸுக்கு வர சமயத்துல கிடையாது போயிடும். இப்பெல்லாம் சித்தப்பா இருந்தா அத்தை கிடையாது, அத்தை இருந்தா சித்தப்பா கிடையாது, அப்படிதான் வாழ்க்கை. சித்தப்பாவும் கிடையாது அத்தையும் கிடையாதுங்கிறது உண்டு, அப்படிதான் வாழ்க்கை. அந்த காலத்துல எல்லாம் கிளம்பி போவாள், கிராமங்களுக்கு போயிடும் குழந்தைகள். தாத்தா பாட்டியாத்துக்கு போறேங்கோ 2 மாசம் அந்த வெயில்ல போய் காவிரியில தொலையாடிட்டு வரும். பெருசா பயப்படவே மாட்டான். ஏன்னா நம்ம கண்காணிப்புல தான் குழந்தைகள் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா விடணும் குழந்தைகளை. அதே சமயம் கெட்ட சங்கம் வராம பார்த்துக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும். அந்த சுதந்திரத்தை அந்த குழந்தைகள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் நீங்க ரொம்ப ஆத்துல பொத்தி வச்சு வளர்க்கறதெல்லாம் சரியே கிடையாது. வெளி உலகம் தெரியாம, சுயமா சிந்திக்க தெரியாம, முடிவெடுக்க தெரியாமல்லாம் குழந்தைய வளர்க்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்னதான் 10 டிகிரி கோல்டு மெடல் வாங்கினாலும் உலகத்துல பழகிறது தெரியலன்னா வாழ்க்கை 0 தான், 0. ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் படிச்சுட்டோ அது தெரியாதவா இருக்கா? உலகத்துல எப்படி பழகிறதுன்னு தெரியாதனால அவ படிப்பே பிரகாசத்தை அடையல். குழந்தைகள் அழிச்சுன்னு போயிட்டா. சீதையும் ராமரும் லக்ஷ்மணரும் இங்க தங்கிட்டா. ஒரு 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை. அந்த 12 வருஷம் ராமரும் சீதையும் எப்படி வாழ்ந்தார்கள்? பிரியாது சீதாராமஸ்ய தாரா பித்ருகிருதாயிதி தயா சராஜர்ஷி சுதோபிராமயா சமேவானே உத்தம ராஜகன்யயா அதீவ ராம சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா. ரொம்ப சௌக்கியமா இருந்தா. சீதையே பின்னாடி சொல்ல போறாள் ஆஞ்சநேயர்கிட்ட, நாங்க அவ்வளோ சௌக்கியமா இருந்தோம்டா அனுமன்மன் அப்படின்னு. அவ்வளோ சௌக்கியமா இருந்தா. என்னத்தினால அப்படின்னா மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணின்றதுனால. சௌக்கியம்ங்கிறது காமம் மட்டும் இல்லை, பார்க்க 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 அந்த பிரேம விருத்தியாயிட்டே இருக்கணும். பொதுவாக ஒருத்தரை பார்க்க பார்க்க பிரியம் குறையும் லௌகிக வாழ்க்கையில். கல்யாண வாழ்க்கையில் அப்படி குறையக்கூடாது. பார்க்க பார்க்க பிரியம் விருத்தி ஆகணும், காமம் இல்லை. திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, காமத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டா காமம் முடிஞ்ச உடனே பிரியம் விட்டு போயிடும். பிரியத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டா பிரியம் இருக்கு வாழ்க்கை பிரியம். அந்த மந்திரங்கள்லாம் பிரியத்தை தான் முக்கியத்துவமா சொல்றது. மனோஹமஸ் விவாக்துவம் சாமாஹமஸ்மிருத்வம் சாமாமனு விரதாபவா புகும்சே புத்ராய வேத்தமை ஸ்ரீயை புத்ராய வேத்தவா ஏஹி சூனுர்தே. என்கிட்ட நீ பிரியமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது. 88 வயசு தாத்தா சத்சங்கத்துக்கு கதைக்கு வந்துட்டு வெளியில வரத்த பாட்டியை பார்த்தேன்னா வழுக்க மண்டையெல்லாம் வெறுத்திருக்கும். பட்டு புடவை தலைப்பால தொலைப்பான். அது மாதிரி தாத்தா தலையை தொடச்சி விட்ட பாட்டி இருந்த காலத்தையும் நான் பார்த்துருக்கேன். இப்ப கர்ச்சீப்புக்கு சண்டை போடுறதையும் பார்க்கறேன் நான். கர்ச்சீப்பு கொடுனா நீ ஏன் கொண்டு வரல, உங்க கர்ச்சீப்பெல்லாம் என் கர்ச்சீப்பெல்லாம் நான் உனக்கு தரமாட்டேன். ஒரு கர்ச்சீப் ஒரு 5 ரூபா 10 ரூபா பெறாத சாமா, அதை கொடுக்க மாட்டேங்கிறது. உன்னோடது என்னோடது அப்படி. அது அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாம் கேட்கறது ஆசையா இருக்குமே தவிர மந்திரம் சொல்லி அந்த மனசுல வாங்கிட்டு நிதானமா பறக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பேருக்கு அது புரியல. அந்த முகூர்த்தமே பாணி கிரகணத்துக்கு தான். அது ஒன்று சொல்ல விட்டு போயிட்டேன். கார்த்தால திங்கக்கிழமை 6-7 முகூர்த்தம்னு போட்டுவிட்டு 7:25க்கு ஸ்ரீமங்கல்யம் பண்ணிவிட்டு 8 மணிக்கு நல்ல கொழுத்த ராகு காலத்துல பாணி கிரகணம் பண்ணுவா. இந்த லக்னமே மாறி போயிடும் நீங்க பாணி கிரகணம் பண்றதே. விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா அதுக்கு இடமே கொடுக்க மாட்டான். முன்னாடி பண்ணிட்டு பாணி கிரகணத்தை லக்னத்துல பண்ணணும். இந்த முகூர்த்தத்தில் பாணி கிரகணம் செய்து கொள்வதான்னு அந்த முகூர்த்தமே பாணி கிரகணத்துக்கு தானே.
அதெல்லாம் ரொம்ப அவசியம். அது ஜாக்கிரதையா பண்ணணும். அது ரொம்ப சந்தோஷமா இருந்து பாலகாண்டத்தை முடிச்சால் சந்தோஷமா இருந்தான் பகவானும் சீதையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அயோத்தியா காண்டத்துல ஆரம்பிக்கிறார். ராமர் மனிதன் இல்லை, பகவான். சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி, ராவண வதத்துக்காக தேவதைகள்லாம் பிரார்த்திச்சு வந்த பகவான் இவன் அப்படின்னுட்டார். அதுக்கு மேல உயர்ந்த குணங்களை சொல்றார். ரொம்ப அமைதியா இருப்பான் பகவான், சாஃப்டா தான் பேசுவான். யாராவது கத்தி பேசினா பதில் சொல்ல மாட்டான். யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட மறக்க மாட்டான். எத்தனை இடைஞ்சல் பண்ணாலும் உதவியை தான் ஞாபகம் வச்சுப்பான். ரொம்ப புத்திசாலி, இனிமையா தான் பேசுவான். ஒருத்தருக்கு பிரியமான விஷயத்தை தான் பேசுவான், வருத்தமான விஷயத்தை பேசவே மாட்டான். முதல்ல பேசுவான். பூர்வபாஷி புத்திமான், மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் மதா. அப்படின்னா என்ன சார், ரெண்டு பேர் வாக்கிங் போறத எதிர்த்தாப்புல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்படி ஏதோ அவர் நம்மளை பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியாது. இப்படி பார்த்தா மாதிரி இப்படி தலையை திருப்பினார்னா நமக்கு என்ன தரும், நம்மளை பார்த்துட்டே வேணும்னு தலையை திருப்பிக்கிறார் அப்படின்னு இவனும் திரும்பிப்பான். நாம திருப்பி அவர் பார்த்தா ஏன் அவர் தலையை திருப்பிக்கிறார், நம்ம வேண்டாம்னு நினைக்கிறார் இருக்குன்னு அவரும் போவா இவரும் போவா, 5 வருஷம் பேசாமையே போயிடும். காரணமே கேட்டா சொல்ல தெரியாது. அது மாதிரி ஒரு மனஸ்தாபத்துக்கு பகவான் இடமே கொடுக்க மாட்டார். அவர் எங்க பார்த்தாலும் சார்னு கூப்பிட்டு இவரே பேசுவான். பூர்வ பாஷி, சார் சௌக்கியமா இருக்கல, மாமியெல்லாம் சௌக்கியமா இருக்காளா, பேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு. பிரியம் வதாக, சத்தியத்தை பேசலாம். சத்தியம்னு அப்பிரியமானதை பேசக்கூடாது, வருத்தமான விஷயத்தை பேசக்கூடாது. எந்த வகையிலையும் ஆணவத்தை அடையக்கூடாது. வாழ்க்கையில சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, ஜாகிரதையா அந்த பணத்தை ரட்சிக்கிறது தான் சாமர்த்தியம். சம்பாத்தியம் அதிருஷ்டத்தை அனுசரித்து வந்துடும். அந்த பணத்தை ஜாகிரதையா வச்சுக்கணும். தேவையில்லாம வீண் செலவு பண்ணக்கூடாது. காலத்துக்கு ஏமாந்து போயிடக்கூடாது. காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காரணம் ஒன்றும் இதெல்லாம் ஒரு 20 வயசெல்லாம் தீய மிதிக்கிற வயசு இல்லையோ, வேஸ்டே பண்ணக்கூடாது. 10 மணி வரைக்கும் படுத்துட்டு பார்ப்பற வேணும் தூங்குறது. ராத்திரி 11 மணிக்கு லட்சக்கட்டின்னு திங்கலாம். சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்குள்ள ஒரு லைட்டா, அந்த காலத்துல இந்த மாதிரி வெய்ய காலத்துல ஜலத்தை ஊற்றி வச்சு மோருஞ்சான் தான் சாப்பிடுவான். ஜம்முன்னு தூக்கம் வரும். இப்ப கண்டதை தின்னுட்டு இந்த இறப்பாம்பு மலத்தின் ஆட்டம் முழுங்கின இறப்பாம்பு மாதிரி பிறண்டே 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 பிறண்டு படுக்கலாம். 3 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வரது அவனுக்கு. அப்புறம் எங்க இருக்கும் ஆரோக்கியம், எங்க இருக்கும் வாழ்க்கை, எப்படி பிரகாசமா இருக்கும்? காலம் இல்லையா? மழை மாதிரி வாழ்க்கை. மழை ஒரு காலத்துல பெய்யும், அதை வாழ்க்கை முழுக்க அதை உபயோகப்படுத்துறோம், அந்த ஜலத்தை வருஷம் முழுக்க. அது மாதிரி முதல்ல ஒரு 25 வருஷம் படிப்புல பேசுறது, அப்புறம் பின்னாடி 50 வயசுக்கு மேல அசக்தத்துல பேர்றது வாழ்க்கை. ஒரு 20-25 வருஷம் தான் சம்பாத்தியம்ங்கிறது. ஜாகிரதையா இருக்க வேண்டாமா? அந்த டயத்துல ஆக்டிவா இருந்து படிப்பெல்லாம் சம்பாதிச்சிருந்து குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல இடத்துல செட்டில்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணி, சத்சங்கமும் அப்படிதான். லௌகிக வாழ்க்கை மட்டும் சொல்லலை, ஒரு கட்டத்துக்கு மேல புத்தியில இறங்காத விஷயம். நேற்று கூட நீங்க என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ஞாபகம் வரல, அப்படிதான் வாழ்க்கை. ஏதோ வீண் பொழுது போக்கல உட்கார்ந்துட்டோம்னு தோணுமே தவிர, கௌமார ஆச்சரிய பிராஜ்யா சின்ன வயசுல வரணும். சின்ன வயசுல ஸ்தோத்திரங்கள்லாம் நெற்று பண்ணிவிடணும். எல்லா ஸ்தோத்திரம் மந்திரங்களை, காயத்ரியோ மற்ற மந்திரங்களோ மகான்கள்ட்ட உபதேசம் வாங்கி அக்ஷர லட்சம் ஜபம். ஒன்றும் பிறந்தாலே அதிருஷ்டத்தோட பிறக்கணும், இல்லையா அதிருஷ்டத்தை சம்பாதிச்சுக்கணும். நான் அதிருஷ்டமே இல்லை, எனக்கு அதிருஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டே ஆயுசு வந்து செத்து போவியா? பிறக்கிறதே முட்டாளாவோ ஏழையாவோ பிறக்கிறது தப்பு இல்லை, சாகரத்தே முட்டாளாவும் ஏழையாவும் சாகக்கூடாது. அதுதான் ஒன் தப்புங்கிறது. இல்லை எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யலேம்பா, அதுவும் ரொம்ப தப்பு. நீ என்ன உங்க அப்பாவுக்கு செஞ்ச? எத்தனையோ குழந்தைகள் அப்பாவுக்கு செய்யறது, நீ என்ன செஞ்ச? வாழ்க்கையே தியாகம் பண்ணார் ராமர், சொத்தை தியாகம் பண்ணிட்டு போனார் ராமர், வாழ்க்கையே தியாகம் பண்ணினார் பீஷ்மர் தன் அப்பாவுக்காக. நீ என்ன பண்ண?
பதிலுக்கு பெரட்டி கேட்டா யார் பதில் சொல்ல முடியும்? இல்லை எல்லா அப்பாவும் சொத்து வச்சுட்டு தான் போறாங்க. இல்லை சொத்து வச்ச சொத்தை தான் சமத்தா ரட்சிக்க தெரியறதா குழந்தைகளுக்கு? எத்தையோ பண்ணி ஒரே வருஷத்தில் ஒழிச்சு போறான். ஷேர் மார்க்கெட்டில் அத்தனை காசு, அதே பிஸ்னஸ் பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன், இத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை அவர் கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் போவார், சைக்கிளில் தான் ஸ்டாண்ட் பண்ணிலும் போவார். அப்படிலாம் கஷ்டப்படுவா. ஒரு ஆட்டோ வச்சு நம்ம காலத்தில் போக தெரியாதா? பஸ்ஸில் போக தெரியாதா? ஒரு கார் வாங்க தெரியாதா? ஏதோ 5 ரூபான்னா 5 ரூபா சேருங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு இது போக எல்லா நிமிஷமாக ஒழிச்சுட்டு போயிடுறாளே பார்க்குறமே நம்ம. அதனால அதுக்கெல்லாம் புண்ணியம் வேணும். இத்தனை கெட்டிக்காரத்தனம் ராமருக்கு உண்டு. காலத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்படி உயர்ந்த இன்னும் நிறைய சொல்லியிருக்கு. அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கம் அத்தியாயம் முழுக்க சர்க்கம். ராமாயணம்னா சர்க்கம். முதல் சர்க்கம் முழுக்க ராமருடைய குணங்கள். ராமர் எப்பேற்பட்ட உயர்ந்தவரா இருந்தார். இப்பேற்பட்ட குணங்களோட கூடின ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் நினைச்சான். தமேவம் ரத சம்பன்னம் அப்ரதிஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி. தசரதனுக்கு ஏன் அந்த நினைப்பு வந்தது? 60,000 வருஷம் அவன் வாழ்ந்தது. திடீர்னு ராமருக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு காளிதாசன் சொல்றான், தங்கர் நமூ லமாகத்ய ராமே ஸ்ரீர் யஸ்யதாமிதி கைகை ஈசங்கயேவாக பலித சத்மனா ஜரா. ஒரு நாளைக்கு சதஸுக்கு வரத்துக்கு, சபைக்கு வரத்துக்கு அலங்காரங்கள்லாம் வந்துட்டு அப்படி கண்ணாடியில பார்க்கறான். காது ஓரம் நிறைச்சிருக்கு, தலை நிறைச்சிருக்குன்னு தான் பொதுவா சொல்லுவா. தன் கர்ணமூலமாகத்தியன்னா காதோரம் நினைச்சிருக்குங்கிறான். கிரமமா முறையா நேர எங்க ஆரம்பிக்கும்னா காது கிட்ட தான் ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. இப்ப இந்த காலத்துல எல்லாம் சின்ன 25 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் நிறையங்கிறது காப்பியை குடிச்சிட்டு வர நிறைய, அது பித்த நிறை. நான் சொல்றது ஒரிஜினல் நிறைய சொல்றேன். இது காது கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு பகவான் எத்தனையோ வகையில நம்மளை வான் பண்றான். இனி பிளஸ் இல்ல வாழ்க்கை மனஸ்தான் அர்த்தம். செல்லோட இத மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுட்டு உடம்புல வளர்ச்சி எல்லாம் பரிணாமத்தையும் மாறி போயிடுது. அதனால இனிமே மைனஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு தான் பகவான் நமக்கு காண்பிச்சு கொடுக்குற மாதிரி. அது மாதிரி தசரதனுக்கு காதோரம் நிறைச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு காதுகிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னது, உனக்கு வயசாயிடுத்து ராமனுக்கு கல்யாணம் பண்ணு அப்படின்னு. அது ஏன் காதுகிட்ட வந்து சொல்லுவானே தசரதன்? காளிதாசன் சொல்றான், கைகை சங்கையே வாயினா, கைகைட்டு உள்ள பயத்தினால. அதனால காதோரம் வந்து சொன்னது. அது அப்படியே சபையில வந்து சொல்றான், பண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் சரிதம் மயா. வெண்கொட நிழல்ல இருந்து என் உடம்பானது மூப்பு அடைஞ்சதுனால என் குழந்தை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு எனக்கு தோன்றது. ஜனங்களான உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான். இது குடியரசு இல்ல, முடியரசு. ஜனநாயகம்லாம் கிடையாதுங்க அந்த காலத்துல. ராஜ பரம்பரை தான் ராஜா. ராஜாவோட புள்ள ராஜாவோட புள்ள அப்படிதான் ராஜா வருவா. அதனால ஒரு ராஜாவா பண்றதுக்கு ஜனங்கள்கிட்ட யோசனையே கேட்க வேண்டாம், அபிப்பிராயம் கேட்க வேண்டாம். ஆனா நம்ம தேசத்தோட ஒரு உயர்வை சொல்றேன், ராஜா அப்படிங்கிற சப்தத்துக்கே ரஞ்சகன் அர்த்தம், மக்களால் விரும்பப்படுகின்றவன் அர்த்தம். அதனால மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கலாம். அதுதான் ஒரு ஒரிஜினலா குடியரசு. இப்ப மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் வாரிசை கொண்டு நிறுத்திடுறான் முன்னாடி, வேற சாய்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி. அந்த காலம் அப்படி கிடையாது, யோசனை கேட்பான். எத்தனையோ ராஜாக்கள் மாறி இருக்காள் மக்கள் விரும்பாதபடிக்கு. எத்தனையோ, அதனாலதானே ராஜராஜ சோழன் வந்தது. அந்த பரம்பரையில 3-4 பேரை தாண்டி ஓவர் டேக் பண்ணிட்டு ராஜராஜ சோழன் வரான். என்னன்னா மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இங்க மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்க மக்கள் ஒன்னே சந்தோஷப்பட்டு ஜனோ கோஷ்ட சன்னாதா கை தட்டி, அந்த மண்டபமே அதிர்றா மாதிரி கையை தட்டி, எங்களோட புண்ணியம். ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராதः சமாஹிதாः
சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹ. நாங்க எல்லாரும் 3 வேளை கோவில்ல போய் ராமன் ராஜாவா வரணும், ராமன் ராஜாவா வரணும், ராமன் ராஜாவா வரணும்னு பிரார்த்திச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த எண்ணமே வந்திருக்குன்னு. இப்படி சொன்ன உடனே ஜனங்கள்லாம் அத்தனை பேரும் ராமனை பத்தி கொண்டாடுறா. தசரதன் என்ன நினைச்சான், ராம பட்டாபிஷேகத்துக்காக ஜனங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள்னு எடுத்துக்காம நாம ரிட்டையர் ஆகிறதுல இவ்வளவு சந்தோஷம் போல இருக்கு. உடனே அந்த ஜனங்களை கூப்பிட்டு கேட்கிறான், கதன்னு மயி தர்மேன பிருத்திவி மனுஷாசன், நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்டான். நான் ரிட்டையர் ஆகிறேன்னு இவ்வளவு சந்தோஷப்படுறேன். ரிட்டையர் ஆகி சந்தோஷப்பட்டாலே வெளியில பரஸ்யமா சொல்ல மாட்டான். சில பிரான்ச்ல எல்லாம் ரிட்டையர் ஆகி போறதே பிரிவு உபச்சார விழா அப்படின்னு பண்ணுவான். அவருக்கு பார்ட்டி எல்லாம் கொடுத்து, அவருக்கு கௌரவிச்சு, ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, இத்தனை வருஷம் இந்த உட்காந்து இந்த 40 வருஷமா சேரை கூட மாத்தாம ஒரே சேரை தேய்ச்ச இந்த மாமாவுக்கு நம்ம என்னத்தை கைமாறு பண்ண முடியும்னு நான் சொல்லுவான். என்னமோ கொஞ்சம் பெரட்டினார்னு தான் சொல்லுவான். மனசுக்குள்ள நினைப்பான், நீ நான் கிளம்பல, கபாலீஸ்வரர் தான் உன்னை கிளப்பி விட்டுருக்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பான். வெளியில சொல்ல மாட்டா யாருமே. இந்த ஓப்பன ஜனங்கள் சொல்றது ராமன் வரத்துல. அதுக்கு ஜனங்கள் சொன்னா, நீங்க ரிட்டையர் ஆகிறத பத்தி எங்களுக்கு ஸ்மரணையே கிடையாது, ராமன் ராஜாவா வரணுங்கிற சந்தோஷத்தினால நாங்க அப்படி பேசணும். ஏன்னா ராமன் எங்களோட பழகின பழக்கம் அது மாதிரி. யசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதः உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. எங்க வாழ்க்கையில ராமன் இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு பெருமை சிறுமை என்னவா இருந்தாலும் ராமன் இல்லாத எங்க வாழ்க்கையே கிடையாது. இப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஓட்டு கேட்கறது மட்டும் கண்ணில் வர்றது, அப்புறம் கண்ணில் விடாம இருக்கிறது, அப்படியா இருப்பா ஒருத்தர். அந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவார், அது மாதிரி பண்ணணும். அப்படி இருந்திருக்கா. 24 வயசுல ராமர் அதை பண்ணியிருக்கார். யாராத்து சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ராமர் பொறுப்பேற்றின அந்த காரியங்கள்லாம் பண்ணி அவளுக்கு ஒத்தாட்சியா இருந்து, ஒருத்தரோட ஒருத்தரா கூட குடும்பத்துல இருந்து, இதெல்லாம் ஜனங்கள் அவாவாளுடைய அனுபவத்தை ஜனங்கள் சொல்றது. ஒருத்தர் ராமாயணம் சொல்லி 10 பேர் கேட்பா, 100 பேர் கேட்பா. இந்த 100 பேர் ராமாயணம் சொல்லி தசரதன் ஒருத்தன் கேட்கறான். இந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் ராமாயணம் சொல்றா, இவன் ஒருத்தன் கேட்கறான். உடனே என்ன பண்ணினா, பஞ்சாங்கத்தை எடுத்து சைத்திர ஸ்ரீமானயம் மாசஹ புண்ணியஹ புஷ்பித கானனஹ யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவோபகல்ப்யதாம். இது சைத்திர மாசம். சைத்திரம் வேற, சித்திரை வேற. அமாவாசைக்கு அப்புறம் வந்து சைத்திரம்னு பேரு. அது பங்குனிலையும் வரும், சித்திரையிலையும் வரும். அதனாலதான் பங்குனியில ராமநவமி வரும், சில சமயம் சித்திரையில வரும், ரெண்டும் கலந்து வரும். பட்டாபிஷேகத்துக்குன்னு உள்ள நட்சத்திரம் பூசம். புஷ்ய நட்சத்திரத்தை தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். புஷ்ய நட்சத்திரம் நட்சத்திரங்கள்ல ரொம்ப உசரம். வடகையிலையில் முன்னால் மாமுனிக்கருள் செய்த படிதவராமல் இல்லை பதியில் வந்து தை மாசத்தில் பகல் நேரத்தில் குரு பூசத்தில் நடனம் ஆடினார். வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த. நடராஜர் வந்ததை சொல்றார் கோபாலகிருஷ்ணர். வடகையிலையில் முன்னால் மாமுனிக்கருள் செய்த படி தவறாமல் தில்லை பதியில் வந்து தை மாசத்தில் பகல் நேரத்தில் குரு அப்படின்னா வியாழக்கிழமை, பூசத்தில் வியாழக்கிழமையும் புஷ்யம் இப்போ சேர்ந்தது. இந்த வருஷம் போன வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கார்த்திகை மார்கழி தை மாசி பரியந்தம் தொடர்ந்தாப்புல வந்தது. 2 மாசமோ 3 மாசமோ வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வந்தது. அவ்வளோ விசேஷம் அது. பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். பொதுவா நட்சத்திரங்கள்ல ரொம்ப முக்கியம். ஊர்துவமுக நட்சத்திரம், திரியங்குக நட்சத்திரம், அதோமுக நட்சத்திரம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்.
நமக்கு புரியுறாமான்னு இன்னி பாருங்க கேலண்டரில் அதை போடுறா. மேல் நோக்கு நாள், சமநோக்கு நாள், கீழ் நோக்கு நாள்னு போடுவா. மேல் நோக்கு நாளில் தான் கல்யாணம், கார்த்தி இத்தியாதி காரிய பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணணும். சமநோக்கு நாளில் கல்யாணம், இது கிரகப்பிரவேசம், வாகனங்கள் வாங்கி விவகாரம் பண்ணுறது, வெளியூர் பிரயாணம், இதெல்லாம் பண்ணலாம். கீழ் நோக்கு நாளில் அதை பண்ணக்கூடாது. கீழ் நோக்கு நாளில் கிணறு வெட்டலாம், வீட்டுக்கு வாஸ்து பூஜை பண்ணலாம், கிழங்குகள் நடலாம், மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி சில டஃப்பான எஜுகேஷன் படிக்கலாம். படிப்புலையே ஆழமாக உள்ள போய் டீப்பாக படிக்கணும்னு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அதில் இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல இதுக்கு இந்த விஷயம் இன்னென்ன நட்சத்திரத்தில் இன்னென்ன பண்ணலாம், இன்னென்ன பண்ணக்கூடாதுன்னா பஞ்சாங்கத்தில் இன்னைக்கும் போடுறான். அதெல்லாம் கரெக்டு தான், நாம சொல்லலாமா? அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா, ஜோதிட சாஸ்திரப்படி எல்லாம் கலந்து நல்ல நாளாக ஒரு நாள் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒன்று மைனஸாக இருக்கும். அது யோகம் சரி இருக்காது, திதி துவயமாக இருக்கும், நட்சத்திர துவயமாக இருக்கும், யோக துவயமாக இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் பார்க்காம வேதம் படித்தவாளை விட்டு சொல்லணும். வேதம் படித்தவா வாக்குனால சொல்லிட்டா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் உள்ள தோஷம் போயிடும். அதனால தான் அந்த காலம் உங்கள் வாக்கால் சொல்லுங்கம்பா. 2 பேருக்கும் ஒரே 32 பல்லு, அதே சாம்பார் சாதம் சாப்பிட்ற வாய் தானே, அது என்ன உங்கள் வாக்கால்? அது வேதம் படித்ததுனால, வாக்கில் வேதம் இருக்கிறதுனால. அக்னிர்மே வாசிஷ்ருதா, வேதம் சொல்றதும் இதெல்லாம் தெரியாதா? தசரதனுக்குனா தெரியும், ஆர்வ கோளாறு. பட்டாபிஷேகம்னு தேதியும் தீர்மானம் பண்ணி ராமர் ஐஷ்ணு வர சொல்ல சுமந்திரன் போறான். ராமர் ஐஷ்ணு வரத்துக்கு ஜனங்கள்லாம் அதற்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெரு முழுக்க ஜனங்கள் நிற்கிறான். தேர் வரத்துக்கு வழியே இல்லாதபடிக்கு ராமர் வந்த தேர் அந்த ஜனங்களுடைய சமுத்திரத்துல மிதந்துன்னு வர்றது. தசரதனும் மொட்டை மாடியில போய் தேர்ல வர ராமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போய் நிற்கிறான். இது என்ன புதுசா இருக்கு, இந்த ராமன் அவன் பார்த்தது இல்லையான்னா, சாதாரணமா பார்க்கறதுக்கும் பட்டாபிஷேகம்னு ஃபிக்ஸ் பண்ணி ராமனை ராஜாவா பார்க்கறதுக்கு வித்தியாசம் உண்டு. அப்படி என்ன வித்தியாசம்னா, இன்னைக்கு அது மாறிபடுது. மாறினது நல்லதுதான், இருந்தாலும் ஒரு பழக்கம் இருந்ததை சொல்றான். அந்த காலத்துல மாப்பிள்ளை எப்பவும் உண்டு, ஒரு ஓட்டக்காரில் விஷ்ணு வருவா. நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்கே ஒரே ஒரு கார் தான், கார் ராமையர்னு பேரவர். திருடமருத்தூர்ல இருந்தார் அவர். தஞ்சாவூர் ஜில்லா முழுக்க ஒரே கார் தான், மாப்பிள்ளை இருக்குன்னே வேற கார். அந்த காரை பார்த்தேன்னா நீங்க தள்ளி விட்டாலும் அது வேகமா போகாது, அது மெதுவாக தான் போகும். மாப்பிள்ளையை உட்காந்து வச்சிருப்பா, பின்னாடி அலங்காரம் பண்ணி டாப் ஓப்பனா இருக்கும். ஒரு முறாத்துக்கு குழந்தை எல்லாம் ஏற்றி விட்டுடுவா, எல்லா குழந்தைகளையும் ஏறி உட்காந்துக்கும் அந்த கார்ல. முன்னாடி கோவில்ல இருந்தானே வருவா, முன்னாடி எல்லாரும் பேசின்னு போவா. தம்பதிகள் ஜோடி ஜோடியா பேசின்னு போறதே ஒரு அப்பா கேட்கிறார், நம்ம புள்ள எங்க காணும்னு. நீங்க கவனிக்கலையா, அது கார்ல உட்காந்துருக்கான் பாருங்க ஒரு நாள் மாமி. இது காதால கேட்டதுனால அதை தான் சொல்றது. நாங்க எங்க என்னாலும் பாருங்க ஒரு நாள் பார்த்தேல, மாமி சொல்றான், கார்ல பார்த்தேல எப்படி இருக்கான் அப்படின்னு. உடனே அந்த மாமா சொல்றாரு, அவன் தான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். அந்த காருக்கே அவன் தான் திருஷ்டி பரிகாரமா இருக்கான். தம்பதிகள் காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவாவா குழந்தையில பார்க்கறதே அந்த பிரியத்தோட தானே பாப்பா. சாமான்யமா உள்ள வாழ்க்கை இந்த அபிப்பிராயம்னா தசரதனுக்கு இருக்காதா? அதனால பிரசாதஸ்தோரசகத்தம் ததர்ஷாயாந்தமாத்மஜம், தேர்ல வர ராமனை பார்க்கணும்னு மாடியில போய் நிற்கிறான். தேர்ல வர ராமன் எப்படி இருந்தான்னு வர்ணிக்கிறான் ராமாயணத்துல. இதெல்லாம் முத்தான ஸ்லோகம்.